வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாத பலன்கள். வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும். நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 4 மாத கிரகங்கள் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்து செகண்ட் 15 டேஸ்க்கு, அதாவது ஜனவரி 15க்கு மேல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கான அந்த கர்மஸ்தானத்திற்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பயணிக்க போகுது. இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 4 கிரகங்கள். வருட கிரகங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள். இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்துல இருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி, தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது. எல்லா ராசி என்பவர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த 6லயும் 8லயும் எந்த கிரகங்களும் கிடையாது. அதனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது. அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இவர்களினுடைய ராசியின் மீதே அந்த கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்து இந்த மாதத்துல அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறாரு. அதனால அந்த அஷ்டம சனி அப்படின்றது ஓரளவுக்கு ஓய்வு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு ஓய்வுக்கு கூட ஒரு டைம் இல்லாமல் ஒரு 24 மணி நேரமும் உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவரான ஒரு வேலை, எந்நேரமும் வேலை, ஒரு சாப்பிடுறதுக்கு கூட ஒரு டைம் இல்லாமல் வேலை செய்யறது, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அதிகப்படியான மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. எந்த நேரத்துல ஏதாவது ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா நம்மளுக்கு? கண்டினியூஸா ஒரு நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை, கண்டினியூஸா கஸ்டமர்ஸை பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலை, அடுத்து கண்டினியூஸா அந்த தொழில பார்த்துக்கக்கூடிய ஒரு டைம், தொழிலாளர்கள்னால அந்த தொழில பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன் பை ஒன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் இவர்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். பட் பெரிய அளவுக்கு ஆபத்துகள் அப்படின்றது இந்த மாதத்துல இவர்களுக்கு இருக்காது. 6ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை, அதுல செவ்வாயாகப்பட்டவர் உச்சமாக வர்றதுனால இந்த காலகட்டம் இவர்களுக்கு கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடனை குறைக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் மறைந்து, யாராவது நம்மளுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்களா, ரொம்ப நிதி நெருக்கடியில இருக்கிறோம், இந்த மாதிரியாகலாம் எண்ணங்கள் தோன்றுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஜனவரி மாதம் இருக்க போது. இந்த 2026 இந்த ஜனவரி மாதத்துல வேலை ரீதியான ஒரு முழு ஒத்துழைப்பு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் செஞ்சு அதுல நஷ்டப்பட்டு இனிமேல் நம்ம வேலைக்கு போலாமான்ற அந்த மாதிரியான சில முயற்சிகள்லாம் இந்த மாதத்துல செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய பேர் தொழில் இடமாற்றம், வேலை இடமாற்றம், அடுத்து உங்களுடைய குடும்பத்தை ஒரு இடமாற்றம் செய்யறது, இந்த மாதிரியாகலாம் நிறைய இடமாற்றங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயர் பொறுப்புகள், உயர்ந்த பதவிகள், அரசு அங்கீகார பதவிகள்,
இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 6ஆம் இடத்துல இந்த மாதம் சஞ்சரிக்க போறார். அதனால உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருந்து நிறைய ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். சில சலுகைகளும் உங்களுக்கு வேலை ரீதியான சில சலுகைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு மெடிக்கல் ரீதியான கிளைம்லாம் உங்களுக்கு ஆகாமலே இருந்திருக்கும். இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு சலுகைகள்லாம் பெறப்பெற்று நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதோ இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகப்படியான வியாதி தொந்தரவுகள் இருக்கு. ஒரு ஓய்வில்லாமல் வேலை செய்யும் போது அந்த இடத்துல தூக்கம் கெடும் போது இந்த மாதிரியான வியாதி தொந்தரவுகள், இத நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட கையில காசு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதிகப்படியான கடன்கள், தேவையில்லாத ஒரு குடும்ப பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு உங்களுடைய வருமானத்தை கூட நீங்க யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இதனால உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து சில சலுகைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த 2026 இருக்க போது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கலத்திரா ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவினால இந்த மாதம் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல இந்த கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறதுனால அந்த சண்டை சச்சரவுகள் மேலும் ஒரு சீரியஸான ஒரு முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த மாதம் அது சம்பந்தப்பட்ட சில முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா இதனால சில தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு தீராத ஒரு நோய்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு சிறந்த ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால அந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது அந்த நோயினுடைய தீவிரத்தை குறைப்பதற்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. பர்சனல் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல கடந்த ஒரு 2-3 மாதங்களாக கட்டாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்குண்டான நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2026 ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள், திடீர்னு ஒரு யோகங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல 6-8 இந்த 2 இடத்துலயும் கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வருவதற்குண்டான ஒரு தருணம். நிறைய சிம்மராசி என்பவர்கள் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட சில பிரயாணங்களை மேற்கொள்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு நீங்க அங்க தனியாக இருக்கிறீங்க. அதனால உறவுகளை கூட்டு போறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் இந்த மாதத்துல இந்த சிம்மராசி என்பவர்கள் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். மாணவ பருவங்கள் வெளிநாட்டுல ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறீங்க அப்படின்னா அங்க ஒரு நிரந்தர வேலைகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் செவ்வாய் உச்சமாக அடையிறதுனால வெளிநாட்டுல உங்களுக்கு வேலைகள் மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரந்தரமாகுவதற்குண்டான ஒரு தருணத்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பு தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இப்ப நம்ம சொன்னக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல இந்த சிம்மராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் குடும்பம் ரீதியான அதிகப்படியான அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. அவமானங்கள் அப்படின்றதையும் தாண்டி தேவையில்லாத பொருள் இழப்புகளை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும். அதையெல்லாம் பார்க்கணும் இருக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.